அட்டகாசமான சுவையில் மொறுன்னு உருளைக்கிழங்கு வறுவல் ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தயிர் சாதம், லெமன் சாதம்னு வெரைட்டி ரைஸ்க்கும் சரி, சாம்பார் ரைஸ், ரச சாதம்னு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்குங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. செய்கிறதும் ரொம்ப ரொம்ப சுலபம். வீடியோ லைக் பண்ணிவிட்டு வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல 4 உருளைக்கிழங்கு தோல் உரித்து வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயத்தை நல்ல பொடியாக நறுக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு நீங்கள் இது போல் பொடியாகவும் நறுக்கிக்கலாம், இல்லைனா நீளமாகவும் நறுக்கி எடுத்துக்கலாம். அது உங்கள் விருப்பம் தாங்க. இப்போது உருளைக்கிழங்கு ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கை வச்சு கலந்து விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்குல இருக்க ஈரப்பதம் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ரொம்பவே கிறிஸ்பியாக நம்மளுக்கு இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை வரும். இது நல்லா அழுத்தம் கொடுத்து இது போல் கலந்து விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு மிதமான தீயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா நிறம் மாதிரி வரணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டிங்கனாலே போதும். இப்போ அடுத்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதாக சேர்க்காமல் பொடியாக நறுக்கியும் சேர்க்கலாம், துருவிட்டும் சேர்த்துக்கலாம் நீங்கள். இப்போ இதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் அயன் பேனில் செஞ்சுருக்கிறதால இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததும் லேசாக உங்களுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் நான்ஸ்டிக் பேனில் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரும். இப்போ அடுத்து அரிஞ்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கைவிடாமல் ஒரு நிமிஷத்துக்கு இது நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை மூடி வச்சுடுங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 நிமிஷத்துக்கு இது வெந்து வரட்டும். இப்போ 4 நிமிஷம் கழித்து பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்கும். இடையில் கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடிப்பிடிக்கும். இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான மசாலா எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் சீரகத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கலந்து விடுங்க. கைவிடாமல் ஒரு 2 நிமிஷத்துக்கு இது கலந்து விட்டுக்கலாம். மசாலா எல்லாம் உருளைக்கிழங்குல நல்லா ஒட்டி வர மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மசாலாலாம் நல்லா ஒட்டி வரணும். இப்போ மூடி வச்சுடுங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வேகட்டும். இடையில் கலந்து விட்டுட்டே இருங்க. 3 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்லா முறுமுறுன்னு ரெடியாக இருக்கும். உங்களுக்கு இன்னமும் கிறிஸ்பியாக வேணும்னா கைவிடாமல் இதை கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடும். இப்போ பொடியாக என்ன இருக்குன்னா கொத்தமல்லி தூவிடுங்க. கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். ரொம்பவே சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு இதுக்கு நீங்கள் சட்டன் செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.